ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேச யாத்திரையை பாக்யம் தொலைக்காட்சியின் மூலமாக நாம் இருக்கும் இடத்திலேயே யாத்திரையாக தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்கிறோம். இன்று சிறப்பாக திருப்பிரீத்தி என்று சொல்லக்கூடிய திவதேசம். திருமங்கை ஆழ்வாரால் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. பிரீத்தி என்றால் விருப்பம் என்று கொடு. பெருமாள் விரும்பி எழுந்தருடைய திருத்தலம் என்று இந்த திருத்தலத்தை சொல்லுகிறார்கள் ஆன்றோர்கள். அது மட்டுமல்ல, அத்வைத மகாகுருவாக விளங்கிய ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதால் இங்கே எழுந்தருளி அற்புதமாக உபனிஷத் பாஷ்யத்தை அருளினார் என்று இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு போற்றப்படுகிறது. அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம் என்ற 3 கொள்கைகள் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு ஆணிவேராக திகழ்கின்றன. அதிலும் இந்த திருத்தலத்தின்தான் ஆதிசங்கரர் அற்புதமாக தர்ம சூத்திரத்திற்கு பாஷ்யம் சாதித்தருளினார் என்றெல்லாம் இந்த திருத்தல மகாத்மியம் சொல்லப்படுகிறது. முக்கியமாக சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் நரசிம்மரை பிரதிஷ்டை செய்த திருத்தலம் இதுதான் என்றும் சொல்லுகிறார்கள். ஏன் பிரதிஷ்டை செய்ய வேண்டும்? ஒருமுறை மிகப்பெரிய யோகத்தில் இருந்தார் ஆதிசங்கரர். காபாலிகன் ஒருவர் ஆதிசங்கரருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று வந்துவிட, அவர் சாத்வீகத்தோடு நரசிம்ம பெருமாளை பிரார்த்தனை செய்ய, அவருடைய மகாபக்தராக விளங்கிய நரசிம்ம பகவத்பாதரிடத்திலே நரசிம்மர் ஆவிர்பவித்து காபாலிகனை பிடித்தெறிந்தார். எனவேதான் நரசிம்மரிடத்திலே அதிக பிரீத்தி கொண்டவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர். இன்னும் சொல்லப்போனால் முதலிலே கராவலம்பம் செய்தவர், அதாவது நரசிம்மருக்கு கராவலம்ப சோஸ்திரத்தை செய்து ஆராதித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதார். எனவேதான் இந்த திருத்தலத்திலே துறவிகளின் தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை உபாசித்து மகிழ்ந்தார் என்று பேசுகிறார்கள். மிக விசேஷமாக இந்த திருத்தலம் ஹரித்வாரிலிருந்து 246 கிலோமீட்டர் கல் தொலைவிலே விளங்குகிறது. வடநாட்டு திவ்யதேசம் என்பதால் எங்கெங்கு பார்க்கக்கூடிய வகையிலும் அநேக சன்னதிகள் இல்லாமல் இருந்தாலும் சாநித்தியம் வாய்ந்த திருக்கோவிலாகவே திகழ்கிறது. இங்கு அமைதி வேண்டி வருவோர், தவம் செய்ய விரும்புவோர், தியானம் செய்ய விரும்புவோர் வந்து தொழலாம். ஆசிரியர் தேர்வு எழுத வேண்டும் என்று விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் வந்து பிரார்த்தித்தால் அதற்கான அருளை தருவானா இந்த எம்பெருமான். எனவே ஆழ்வார்கள் துதித்த வழியிலே, ஆதிசங்கர சொன்ன வழியிலே நாமும் சென்று திருப்பிரீத்தி என்று சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானுக்கு பிரீத்தியான இந்த திவதேசத்தை வணங்கினான் பிரீத்தி என்று சொல்லக்கூடிய நம்முடைய அபிலாஷைகள் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாமும் இந்த திவதேசத்தை சேதித்து எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திர பூதர்களாக உருமாறுவோம். ஓம் நமோ நாராய. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.